ஸோ ஆயில கேஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்துக்கான சால்விங்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தோண்டிகிட்டே இருந்துச்சு என்ன 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 அப்படின்னு நிறைய பேர்ட்ட கேட்ட விஷயம் கூட. ப்ரோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு 1K வியூ போகுது ப்ரோ, அதோட அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அந்த 1K வியூ போகுது ப்ரோ, எல்லா வீடியோக்கும் இப்படி தான் ப்ரோ ஆகுது. 1K வியூ 2K வியூ போகிறதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வியூஸுங்கிறது ஸ்டாப் ஆகி வியூஸே போக மாட்டேங்குது. அந்த கிராஃப் இருக்குல்ல, அந்த கிராஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் பெருசாக போகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு வியூ 2 வியூன்னு அப்படியே ஸ்டாப் ஆகிடுது ப்ரோ. அது என்ன தான் ப்ரோ சொல்யூஷன்? ஏன் இந்த மாதிரி 1000 வியூஸ் 2000 வியூஸோட அப்படியே ஸ்டாப் ஆகுது? ஸ்டாப் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி கண்டுபிடிச்சேன், அதுலேருந்து நம்ம எப்படி வியூஸ் கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி டாலர் இன்க்ரீஸ் பண்ண முடியலை ப்ரோ, வாட்ச் ஹவர்ஸே கம்ப்ளீட் பண்ண முடியல ப்ரோ, சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல ப்ரோ, ஃபாலோவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல ப்ரோ, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப சீப்பாக பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். காசெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர் கூட பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? இது 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 எதுக்காண்டி பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிந்திக்கு இப்போ நம்மக்கிட்ட பண்ணாட்டி பார்த்தீங்கன்னா வேறு யாரோக்கிட்ட போய் பண்ணுறாங்க, ஹிந்திக்கிட்டேயோ வடக்கிட்டேயோ போய் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மணியை பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கு நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா பண்ணலாம், அதுவும் சீப்பாக தமிழ்காரங்கிட்டே பண்ணலாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்தது. இதை கூடிய விரைவில் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம இதை தெரியப்படுத்தணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணி ஒரு மெசேஜை மட்டும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். கீழே குரூப் லிங்க் தந்திருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours கிட்ட பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் யூடியூப்பில் ஒர்க் பண்ணுற ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொன்னார். என்ன ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ என்னோடய சேனலில் ஷார்ட்ஸ் சேனலில் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3Kவோட பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. பட்டு 79,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கனால ஒரு 3K. பட் இப்போ தான் நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2000 3000 இருக்கீங்கன்னா 1000 வியூஸோட ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா சட்டன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு லைஃப் டைம் வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்களா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வியூஸ் வந்திருக்கு, 1500 வியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 1 1ன்னு வரும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா நடக்குது. இப்போ இந்த வீடியோ பாருங்கள் 3400, பட்டு எனக்கு ஒரு 80,000 சப்ஸ்கிரைபர் இருக்கனால பார்த்தீங்கன்னா 3000 வியூஸ் ஆச்சும் போகுது. பட் இதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் 2000 சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா வெறும் 1000 வியூஸ் தான் போகும். பார்த்தீங்கன்னா கிராஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஹைப்பு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் எந்த வியூஸுமே போகிறதே இல்லை. ஓகேங்களா? இது என்ன தான் ப்ரோ எனக்கு பிரச்சனை, எனக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லா வீடியோமே வந்து பாருங்களேன் 3Kயோட ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு சில வீடியோ மட்டும் ஹிட் ஆகிருக்கும். அந்த ஹிட் ஆனதுக்கும் பார்த்தீங்கன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், எப்படி உங்கள் சேனல் ஹிட் ஆகுறது அப்படின்னு. இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஹைப்பு, அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். இதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நான் பாட்காஸ்ட் வந்து ஃபுல்லாக பார்த்தேன். அப்போ அவர் நிறைய விஷயம் சொன்னார். முக்கியமாக இந்த விஷயத்தில் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஷார்ட்ஸ் போட்ட அடுத்த 1 hour இல்லை 2 hourக்குள்ளே அந்த வீடியோவை 1000 பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களாங்க? இப்போ இந்த வீடியோ நான் போட்டேன், எனக்கு வந்து ஒரு 70,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறனால இந்த வீடியோவை எடுத்தோடனே ஒரு 3000 பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஓகேங்களா? உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் பொறுத்து தான் அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுது. உங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு இல்லை 5000 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அதனால தான் உங்கள் சேனல் வியூஸ் 5000 10,000 போகுது. அந்த 10,000 பேர் இருக்காங்க. இப்போ என்னோட சேனலை வச்சு நான் சொல்கிறேன், இப்போ 79,000 பேருங்க. ஓகேங்களா? அந்த 79 சப்ஸ்கிரைபர், அதனால் 3000 பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுது. அந்த ரெக்கமெண்ட் பண்ண 3000 பேரில் அந்த 2500 பேர்லேருந்து 2800 பேர் வரைக்கும் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ அடுத்து 50,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களாங்க? இதுதான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். இப்போ இந்த வீடியோவில் மோஸ்ட் வியூடு வீடியோன்னு இருக்குது, 62 லட்சம் வியூஸ் போன வீடியோ. இப்போ இந்த வீடியோவை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோக்கான வியூஸ் பார்த்தீங்கன்னா 62 லட்சம் ரூபா. நான் வந்து லைஃப் டைம் வச்சு காமிக்கிறேன். லைஃப் டைம் வச்சு காமிச்சா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வியூஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 3000 வியூஸ் பார்த்தீங்கன்னா தந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கிராஃபுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது சிம்பிளான கான்செப்ட் தாங்க, எதுவுமே இல்லை. நீங்கள் போட்டு குழப்பிக்கலாம், நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்க, போட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 வியூஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப்கார அல்காரிதம் ஒரு கை தந்துடும். எப்படி தருதுன்னா 1000 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் தள்ளுறப்ப அது ஷோ பண்ணிடும்.
அந்த 1000 பேரில் எப்படி பார்க்குறாங்க. இப்போ 1000 பேரில் மினிமம் 800 பேர்லேருந்து 1000 பேர், 800லேருந்து 1000 அதுக்குள்ளே பார்த்துட்டாங்க அப்படின்னா, ஃபுல்லாக நான் சொல்கிறது ஃபுல்லாக பார்த்துட்டாங்கன்னா உங்கள் வீடியோ 50,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதே உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அந்த 1000 பேரில் 500க்கும் கம்மியாக பார்த்தாங்க அப்படின்னா வெறும் 2000 பேருக்கும் 3000 பேர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. அதே உங்கள் அந்த 1000 பேரில் வெறும் 250க்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அடுத்து வியூஸு கொடுக்காது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்ட உடனே வியூஸ் வருது அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு. 1000 வியூஸ் வரும். ஓகேங்களா? அது யூடியூபே தர்றது. அந்த 1000 பேரில் எப்படி பார்க்குறாங்க மக்கள்ஸ். இப்போ 1000 பேரில் 500 பேருக்கும் மேலே பார்த்துட்டாங்கன்னா உங்கள் வீடியோ ஹிட் ஆகும், இல்லை ரீச் ஆகும். 500 பேருக்கு மேலே போய்ட்டால் ரீச் ஆகும். அதே 800 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகும். ஓகேங்களா? அதே 250க்கு கீழே 100க்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ட்ராப் தாங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்து வீடியோ பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு விஷயம் நடக்கும்.